அதிகரிக்கும் வாழ்க்கை செலவினத்தை சமாளிக்க அரசாங்கம் எல்லா சிங்கப்பூரர்களுக்கும் கூடுதல் ஆதரவு வழங்கும். சிங்கப்பூர் குடும்பம் ஒவ்வொன்றும் கூடுதலாக 800 வெள்ளி சமூக மேம்பாட்டு மன்ற பற்றுச்சீட்டுகளை பெறும். 2025 வீடமைப்பு வளர்ச்சிக் கழக வீடுகளில் வசிக்கும் குடும்பங்கள் 760 வெள்ளி வரையிலான யூசேப் தள்ளுபடிகளை பெறுவர். வாழ்க்கை செலவினத்தை சமாளிக்க அவர்களுக்கு 3.5 மாதம் வரையிலான சேவை பராமரிப்பு கட்டண தள்ளுபடிகளும் கிடைக்கும். வீடமைப்பு வளர்ச்சிக் கழக வீடுகளில் வசிக்கும் எல்லா குடும்பங்களும் இவ்வாண்டு நிரப்பப்படவுள்ள 100 வெள்ளி உள்பட மொத்தம் 400 வெள்ளி பெறுமானமுள்ள பருவநிலை பற்றுச்சீட்டுகளை பெறவிருக்கின்றன. தனியார் வீடுகளில் வசிக்கும் எல்லா சிங்கப்பூர் குடும்பங்களும் இவ்வாண்டு 400 வெள்ளி பெறுமானமுள்ள பருவநிலை பற்றுச்சீட்டுகளை பெறுவர். பிள்ளைகளை கொண்ட குடும்பங்களுக்கு கூடுதல் ஆதரவு கிடைக்கும். ஒரு பிள்ளைக்கு 500 வெள்ளி லைஃப் எஸ்ஜி சிறப்பு தொகை அல்லது எடிசேவ் அல்லது உயர்நிலை பள்ளிக்கு பிந்தைய கல்வி கணக்குகளில் ஜூலை மாதத்தில் நிரப்பு தொகை வழங்கப்படும். குறைந்த வருமானம் பெறும் தனிநபர்களுக்கும் குடும்பங்களுக்கும் காம்கேர் உதவி திட்டங்கள் மூலம் கூடுதல் ஆதரவு கிடைக்கும். புது தொடக்க வீட்டு திட்டம் மேம்படுத்தப்படும். அது வாடகை வீடுகளில் வசிக்கும் மேலும் அதிகமான குடும்பங்கள் சொந்த வீடுகளை வாங்க உதவும். உடற்குறையுள்ளோருக்கும் கூடுதல் ஆதரவு கிடைக்கும். நீண்டகால பராமரிப்பு, உடற்குறையுள்ள பெரியவர்களுக்கான சேவைகள் ஆகியவற்றில் நிதி உதவி அதிகரிக்கப்படுவதாலும் கூட அவர்கள் பயனடைவர்.